சென்னை பட்டணத்திலேயே பல்லாவரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியது திருநீர்மலை. நீர் தோயம், சம்ஸ்கிருதத்திலே தோயம் என்னால் தமிழில் நீர். தோயாத்ரி அப்படிங்கிறது தான் நீர்மலை என்று வழங்குகிறது. மலைக்கு கீழே நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார். மலைக்கு மேலே ஏறி போனோம்னா மீதமுள்ள 3 திருக்கோலங்களோடையும் சேவை சாதிக்கிறார். கீழே நின்ன எம்பெருமானாக நீர்வண்ணன் இருக்கிறார். நீர்வண்ணன் நீர்மையே தனக்கு சுபாவமாக கொண்டவன். நீர்னுடைய வண்ணம் படைத்தவன் சொன்னால் அது 2 பொருளில் வரும். ஒன்று நீர்மை, எளிமை, அதை தனக்கு இயல்பாக கொண்டவர். மற்றொன்று நீரை போன்ற கருநீல வர்ணத்திலே இருக்கக்கூடியவர். நீர்வண்ணனை கீழே சேவித்து கொண்டோம். இங்கே ராமாயணத்தையே வடித்த வால்மீகி பகவான் அற்புதமாய் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஊருக்கு வந்த வால்மீகி மலைக்கு மேலே சென்று 3 எம்பெருமான்களையும் சேவித்து கொண்டார். கிடந்த ரங்கநாத பெருமானை சேவித்தார், நடந்த திரிவிக்கிரம பெருமானை சேவித்தார், அமர்ந்திருக்கக்கூடிய நரசிங்க பெருமானை சேவித்தார். இம்மூவரையும் சேவித்தாலும் ராமன சேவித்த திருப்தி அவருக்கு ஏற்படவில்லை. ஆகையால் வால்மீகிக்காக ராமனும் இந்த திவ்யதேசத்திலே அத்யத்புதமாக சேவை சாதிக்கிறார். திருநீர்மலையை வணங்கி கொண்டு அடுத்து சென்னையிலிருந்து மகாபலிபுரத்துக்கு போகும் வழியில் இருக்கும் திருவிடவெந்தை என்னும் திவ்யதேசத்துக்கு வருகிறோம். இது வராக க்ஷேத்திரம். ஒரு ரிஷிக்கு வராக பெருமானாகவே பெருமாள் சேவை சாதித்தார். தன்னுடைய இடது மடியில் நாச்சியாரை அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி வராகனாக பெருமாள் காட்சி கொடுக்கும் இடம். குனி என்னொரு ரிஷி இருந்தார். அவருடைய மகள் அவளை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு ஆள் கிடைப்பார்களா என்று தேடினார். உண்மையான ஆரோக்கியம் எந்த சமையல் எண்ணெயில் இருக்கு? பொன்னிறத்துல, வெள்ளை நிறத்தில். சென்னை பட்டணத்திலேயே பல்லாவரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடியது திருநீர்மலை. நீர் தோயம், சம்ஸ்கிருதத்திலே தோயம் என்னால் தமிழில் நீர். தோயாத்ரி அப்படிங்கிறது தான் நீர்மலை என்று வழங்குகிறது. மலைக்கு கீழே நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார். மலைக்கு மேலே ஏறி போனோம்னா மீதமுள்ள 3 திருக்கோலங்களோடையும் சேவை சாதிக்கிறார். கீழே நின்ன எம்பெருமானாக நீர்வண்ணன் இருக்கிறார். நீர்வண்ணன் நீர்மையே தனக்கு சுபாவமாக கொண்டவன். நீர்னுடைய வண்ணம் படைத்தவன் சொன்னால் அது 2 பொருளில் வரும். ஒன்று நீர்மை, எளிமை, அதை தனக்கு இயல்பாக கொண்டவர். மற்றொன்று நீரை போன்ற கருநீல வர்ணத்திலே இருக்கக்கூடியவர். நீர்வண்ணனை கீழே சேவித்து கொண்டோம். இங்கே ராமாயணத்தையே வடித்த வால்மீகி பகவான் அற்புதமாய் எழுந்தருளி இருக்கிறார். இந்த ஊருக்கு வந்த வால்மீகி மலைக்கு மேலே சென்று 3 எம்பெருமான்களையும் சேவித்து கொண்டார். கிடந்த ரங்கநாத பெருமானை சேவித்தார், நடந்த திரிவிக்கிரம பெருமானை சேவித்தார், அமர்ந்திருக்கக்கூடிய நரசிங்க பெருமானை சேவித்தார். இம்மூவரையும் சேவித்தாலும் ராமன சேவித்த திருப்தி அவருக்கு ஏற்படவில்லை. ஆகையால் வால்மீகிக்காக ராமனும் இந்த திவ்யதேசத்திலே அத்யத்புதமாக சேவை சாதிக்கிறார். திருநீர்மலையை வணங்கி கொண்டு அடுத்து சென்னையிலிருந்து மகாபலிபுரத்துக்கு போகும் வழியில் இருக்கும் திருவிடவெந்தை என்னும் திவ்யதேசத்துக்கு வருகிறோம். இது வராக க்ஷேத்திரம். ஒரு ரிஷிக்கு வராக பெருமானாகவே பெருமாள் சேவை சாதித்தார். தன்னுடைய இடது மடியில் நாச்சியாரை அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி வராகனாக பெருமாள் காட்சி கொடுக்கும் இடம். குனி என்னொரு ரிஷி இருந்தார். அவருடைய மகள் அவளை கல்யாணம் பண்ணி கொள்வதற்கு ஆள் கிடைப்பார்களா என்று தேடினார். அப்ப அந்த மகளை காலவ ரிஷி கல்யாணம் பண்ணி கொண்டார். அவர்களுக்கு 360 பெண்கள் பிறந்தார்கள். இந்த மகள்களையெல்லாம் ஆர் கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்று பார்க்க பெருமானே கல்யாண மணமகன் கோலத்திலே வந்து ஓரொரு நாளாக ஆண்டு முழுக்க இந்த 360 பெண்களையும் திருக்கல்யாணம் பண்ணிண்டு கடைசி நாள் தானே வராக பெருமானாக காட்சி கொடுத்தார். அப்ப உற்சவமூர்த்தி நித்திய கல்யாண பெருமாள், மூலமூர்த்தி வராக பெருமாள் மடியில லக்ஷ்மியோட சேர்த்து சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானுக்கு ஒரு பிரசித்தி, கல்யாணம் ஆக வேண்டியவர்கள் ஆறும் ஆகலேங்கிற வருத்தம் இருந்தால் திருவிடவந்தைக்கு வந்து மாலை சமர்ப்பித்து அந்த மாலையை தாங்கள் அணிந்து கொண்டு பிரதட்சணம் செய்து வந்தால் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் என்று பெரியோர்கள் அனுகிரகிக்கிறார்கள். திருவிடவந்தேலே பெருமானை சேவித்து கொண்டு அங்கிருந்து சற்று தொலைவில் கடற்கரையில் இருக்கும் திருக்கடன்மல்லைக்கு செல்கிறோம். மகாபலிபுரம்
என்பது பொது பெயர், திருக்கடல்மல்லை என்பது சம்பிரதாயத்து பெயர். இந்த பெருமாள் கடலுக்குள்ளதான் சயனிச்சிருந்தார். ஆனா சட்டென்று ஆதிசேஷ படுக்கையை விட்டுட்டு நிலத்திலேயே வந்து ஸ்தலசயன பெருமாள் என்கிற பெயரோட இங்கே சயனிச்சிருக்கார். ஸ்தலம் நிலம், ஸ்தலசயன பெருமாள் நிலத்துல சயனித்திருக்கிற பெருமாள். ஆதிசேஷன்ல தானே சயனிக்கணும், கடல்ல தானே சயனிக்கணும். ஆனா இவர் ஸ்தலத்திலேயே நிலத்திலேயே சயனித்து கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு திருநாமம் ஸ்தலசயன பெருமாள். தாயாரோ நிலமங்கை தாயார். புண்டரீகர்னு ஒரு ரிஷி. அந்த ரிஷி கூட நிறைய புஷ்பங்கள் எடுத்துட்டு பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அர்ச்சிக்கணும்னு ஆசைப்பட்டார். கடற்கரைக்கு வந்துட்டார். பெருமாளோ உள்ளுக்குள்ள கடல்ல எங்கேயோ படுத்துட்டு இருக்கார் என்று புராணத்துல அவர் கேள்விப்பட்டார். கையிலையோ மலர் கூடை, கடலோ இருக்கு, எப்படி தாண்டுவர்? அவர் என்ன பண்ணிட்டார், பக்தியாலே கலங்கி போய் தெளிவில்லாமல் உள்கலங்கி மோகித்து தன்னுடைய கையையே ஒரு பாத்திரமா வச்சு கடல் நீரை எல்லாத்தையும் நிலத்துல இறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு கையால கடல் நீரை இறைத்து பாலம் போட்டுண்டு இவர் கடலுக்குள்ள போயா பெருமாளை தரிசிக்க முடியும்? அந்த அளவு தெளிவு இவருக்கு இல்லை. பக்தியாலே கலங்கி போய் செய்தார். இந்த பக்கத்துல மலர் கூட எத்தனை நாளானாலும் மலர் வாடலை. நாள் போக கைகளாலேயே ஜலத்தை எடுத்து கொட்டின்னு இருக்கார். அப்ப மற்றொரு ரிஷி அவ்விடத்தில் வந்தவர் எனக்கு உணவு வேணும் என்று கேட்டார். இந்த கூடையை வச்சுங்கோ, 5 நிமிஷம் போய் கொன்றேன் அப்படின்னு அந்த நிலையிலையும் புண்டரீகர் போய் உணவளிக்க எடுத்துன்னு வர போனார். போகிறதுக்குள் பகவான் ஆதிசேஷனை விட்டு கடலை விட்டு நிலத்துக்கு வந்து ஸ்தலசேன பெருமாளா சயனித்து இவர் மலர் கூடையில வச்சிருந்த புஷ்பத்தை எல்லாம் எடுத்து தான் சூடி கொண்டு, புண்டரீகரே உம் பக்தியை மெச்சினோம், உமக்காக இனி இங்கே ஸ்தலசேன பெருமாளாகவே இருப்போம் என்று காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் கடல் மல்லை தலசயனம் என்று சொல்லுகிறார்கள். ஆழ்வார்களிலே இரண்டாவதாக பிறந்த பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம் திருக்கடன்மல்லை. இந்த திருக்கடன்மல்லையிலேயே பெருமாள் சன்னதிக்கு பின்பக்கம் போனோம்னா வலவந்தை பெருமாள் சேவை சாதிக்கிறார். கீழே திருவிடவந்தையிலே இடது மடியில் லக்ஷ்மியோட, இங்கே வலவந்தையிலே வலது மடியில் லக்ஷ்மியோட வராக பெருமான் இருக்கிறார். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் என்ன ஆழ்வாருடைய போஷரம். உலகுய்ய நின்ன பெருமாள் நிலமங்க தாயார் ஆகியோரை சேவித்து கொண்டு திருக்கடன்மல்லையிலேருந்து புறப்பட்டு தொண்டநாட்டு திருப்பதிகளுக்குள்ளே கடைசி திவ்யதேசமான சோழசிம்மபுரம் ஷோளிங்கருக்கு வருகிறோம். கடிகை தடங்குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியின் ஆழ்வாருடைய போஷரம். பெருமானுக்கு பக்தோச்சிதன் என்னும் தக்கான் என்னும் அக்காரக்கனி என்னும் திருநாமம். மூலமூர்த்தி யோக நரசிம்ம பெருமானாகவே சேவை சாதிக்கிறார். இந்த மலை பெரிய மலை என்னும் சின்ன மலை என்னும் இரண்டாக உள்ளது. பெரிய மலையில படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கிறோம். 7 ரிஷிகள் சேர்ந்து பெருமான சேவிக்கணுங்கிறதுக்காக தவம் புரிந்த இடம். விஸ்வாமித்திரரே கட்டிகா அப்படின்னா ஒரு நாழிகை பொழுது, அச்சலம் அப்படின்னா மலை, ஒரு நாழிகை பொழுது இந்த மலையிலிருந்து பெருமான குறித்து தியானித்தா மீளாத இன்பமான மோட்சத்தையே அடைஞ்சிடுவோமாம். அதான் இந்த மலைக்கே உண்டான பெயர் காரணம். யோக நரசிம்ம சுவாமி அமிர்த கடவல்லி நாச்சியாரோட சேர்ந்து இருக்கிறாள். ரிஷிகளையெல்லாம் காப்பதற்காக சப்த ரிஷிகளை இங்க தவம் பண்ணிருக்காளோ இல்லையோ, இவர்களை ரட்சிப்பாய் என்று பெருமாள் ஹனுமான் அனுப்பிச்சு வச்சார். அவர் தான் சின்ன மலையில் எழுந்தருளி உள்ளார். அந்த ஹனுமான் ரிஷிகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பெருமாளே தன்னுடைய சங்க சக்கரத்தை கொடுத்ததுனாலே ஹனுமானும் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டே இருக்கார். தக்கான் குளம் இங்க இருக்கும் பெரிய புஷ்கரணிக்கு பெயர். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்ஷேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகத்தடன் குன்னின் மிசையிருந்த அக்கார கனியை அடைந்துந்து போனேனே என்று திருமங்கியாழ்வாருடைய போஷனம். மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்கார கனி என்று நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். சக்கர வேதையே மரமா முளைச்சு பழமா பழுத்தா எவ்வளவு இன்பமா இருக்குமோ அதை போல அக்காரக்கனி எம்பெருமான். இந்த திவ்யதேசத்தில் தொட்டையாச்சாரிய சுவாமி ஸ்ரீனிவாச மகாகுரு தனித்து எழுந்தருளி உள்ளார். அவராலேயே ஏற்படுத்தப்பட்ட திவ்யதேசம். கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். அடியேனுக்கு ஆச்சாரியனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமதமாத் அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தருளி இருக்கும் கோயில் கந்தாடை சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி இந்த திவ்யதேசத்தினுடைய அனைத்து கைங்கரியத்தையும் பாரித்து கொண்டு வருகிறார். அந்த சுவாமியை வணங்கி கொண்டு தொண்டநாட்டு திருப்பதிகளிலிருந்து விடைபெற்று நேர மலையாள திவ்யதேசத்தை நோக்கி நடக்கிறோம். மொத்தம் 13 திவ்யதேசங்கள். வடக்கிலேந்து தெற்கு நோக்கி போவோமா? வடக்கு கோடி கேரளத்தில் இருக்கக்கூடிய திருநாவாய் என்கிற அற்புத திவ்யதேசம். நாவாய்